இருக்கிற ஏழ்றைங்கெல்லாம் தமிழ்நாட்டுல பத்தாதுன்னு புதுசா இன்னொரு ஏழ்ரை வேற கிளம்பி வந்திருக்கு. அண்ணாமலை. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஸ்டாலினை பாத்தீங்கன்னா விடியல தரேன்னு உதார் விட்டுக்கிட்டே சுத்துவாரு. அண்ணாமலையை பாத்தீங்கன்னா கூட நிக்கிறவனையே வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துவாரு. இவரு ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது கல்யாணத்துல வீடியோகிராஃபரா போயிருந்தாருன்னா இன்னும் பெரிய ஆளா வந்திருப்பார். காக்கா கூட தான் கூட்டுல குயில் வந்து முட்டை போட்டா அது தான் முட்டைன்னு நினைச்சு அடக்காக்கும். எப்ப முட்டை உடைஞ்சு சத்தம் போட ஆரம்பிக்குமோ காக்கா உஷாராயிடும். இது நம்ம இன்னும் இல்லைன்னு வெளியில தள்ளிடும். அதே மாதிரிதான் பிஜேபி இன்னைக்கு. அண்ணாமலையா வாய் விட்டு நம்மள சீண்டி பார்த்து வெளியில போனா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. போக போக பிஜேபி தெரிஞ்சுப்பாங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை. 52 வருஷம் ஆலமரமான அதிமுகவை நேத்து முளைச்ச புல்லெல்லாம் அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இதுல இந்த அண்ணாமலை எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. எதிர்கட்சியா எப்படி செயல்படணும், தேர்தலை எப்படி சந்திக்கணும், கட்சி எப்படி நடத்தணும்னு. தம்பி, நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. நீங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர். நீங்க எங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. இதுல அண்ணாமலை சொல்றாரு அதிமுக 4.5 வருஷம் ஆட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னு. அண்ணாமலை சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு இல்ல, ஓபிஎஸ்க்கு. எங்க அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து எங்க தலைவர்கள் எல்லாம் எங்க அம்மாவோட ஆட்சியை காப்பாத்திட்டாங்க. உங்களாலதான் ஓபிஎஸ் காப்பாத்த முடியல. அவர் தெருவுல நிக்கிறாரு. கூப்பிட்டு கூட்டணியில வச்சுக்கங்க, வாரி கொடுத்துடுவார் எம்பிக்களை. இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமையில பிஜேபி ஆபீஸ்ல தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட ஓடி போற நிலைமையில இருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.